25-26 பட்ஜெட்ல எஸ்டிமேட்டட் பட்ஜெட்ல 14,412 கோடி ரூபாய். இது வந்து வெறும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. இப்ப விஜய் சொல்றபடி 2,500 ரூபாய் கொடுக்கணும்னா எவ்வளவு வரும்? கல்வியை இலவசமா கொடுக்கணும், மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும், இது மாதிரி அவசியமான தொழிற்சாலைகளை அதிகப்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இவங்க கவனம் செலுத்தணும். இலவசம் கொடுக்கறத கம்ப்ளீட்டா முழுமையா நடத்திடுங்க. மக்களுக்கு ஓப்பனா சொல்லுங்க, இவ்வளவுதான் இருக்கு, உங்களுக்கே ஆப்ஷன் சொல்லுங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணுமா, இல்ல உங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணுமா? ஆனா நாங்க ஆதரிப்போம், ஆனா அவங்க கூட்டணியில தான் இருக்குங்கிறது என்ன விசித்திரமான மனோநிலை. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வச்சுட்டு போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. இது எப்படி 10 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா சார்? எப்படி சார் இது பாக்குறீங்க நீங்க? குடி தப்புன்னு சொல்றோம். டாஸ்மாக் கடையில எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாருங்க நீங்க. பக்கத்துல இருக்க காரைக்கால்ல 130 ரூபாய்க்கு ஒரு சரக்கு, இங்க 170 ரூபாய் எம்ஆர்பி. இந்த எம்ஆர்பி டிஃபரன்ஸ் 40 ரூபாய் 50 ரூபாய் யாருக்கு போகுது? முக்கியமான செலவுகளுக்கு எவ்வளவு பண்றாங்க, மற்றபடி இந்த இலவசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, அதை நம்ம பார்த்தோம்னாலே நம்ம அதனோட விளைவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மள்ட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் புடுங்கிக்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்து நம்மளை சமாதானப்படுத்துறத இதை மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் சரியா இருக்கும். இந்த விஜய் இந்த சூழல்ல சிக்க கூடாதுங்கிறதா நம்மோட இப்ப ஆதங்கம். ஏன் அப்படின்னா, வந்தோடனே 2,500 எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒரு அரசு ஆரம்பிச்சுக்கணும். இதை இலவசத்தை நாங்க நிறுத்துறோம், ஆனா மக்களுக்கு நாங்க பணி செய்யறோம் சரியா, அது 5 வருஷத்துல செஞ்சு காட்டணும். கூட்டணி கட்சி நாளைக்கே வந்து நான் ஆதரவு வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்களோட நிர்பந்தத்துக்கு பணிய வேண்டிய கட்டாயம் இந்த விஜய் சர்க்காருக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிக்கிறது ஏவுகணை இதழின் ஆசிரியர் மற்றும் வழக்கறிஞருமான திரு நெடுஞ்செழியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து 5 ஆண்டு காலம் வந்து ஆட்சியை நிறைவு செஞ்சிருவாரா சார்? இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்தவரை நம்ம ஜனநாயகத்துல கிட்டத்தட்ட 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டுல, இதுல 117 பிளஸ் சபாநாயகரோட 118 பேரு ஆளுங்கட்சிக்கு தேவையான ஆளுங்க. ஏன்னா சபாநாயகர் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறதுனால பாதி, கிட்டத்தட்ட சரி பாதி 117 பேரு. அப்ப இவங்களுக்கு 118 பேர் வந்தாதான் அந்த 117 பேரை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுதான் நிலை, ஜனநாயகத்தினுடைய அதனுடைய நிலை. ஆனா இப்ப இவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 108, அதுல வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு மறுபடி ரிசைன்மெண்ட் 117 வந்துருது, சாரி 107 வந்துருது. அப்ப இன்னொரு 11 பேர் வேணுங்கிற சூழ்நிலையில தான் இந்த விஜய் வந்து ஆட்சி அமைக்கும் போது இருந்த சூழ்நிலை. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ஜனநாயகத்துல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் பார்த்தோம்னா, ஒண்ணு இவங்க வந்து மெஜாரிட்டி பீப்புள் வந்தாதான் இவங்க ஆட்சி அமைக்க முடியுங்கிறது ஒண்ணு. ஆனா அந்த மெஜாரிட்டி கிடைக்காத போது யாரை எதிர்த்து பேசினாங்களோ, யாரோட ஆட்சி தப்புன்னு சொன்னாங்களோ, யாரு அரசியல் பண்றதுக்கு இதுல இவ்வளவு தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் இப்ப விஜய்க்கு ஏற்பட்டிருந்தது. இப்பதான் அமைச்சிட்டாங்க இல்லையா? அதனால என்ன ஆயிடுதுன்னா, 108 பேர் வச்சிருக்க எம்எல்ஏக்களை வைத்திருக்க ஒருவரை விட்டுவிட்டு 2 பேர் வச்சிருக்கவங்களை எல்லாம் முதல் மந்திரி கனவு காணும் மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இது வந்து என்ன பாதுன்னா கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம் இதை பொறுத்தவரை. ஆனா வேற வழி கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த ஆட்சி அமைக்க முடியலன்னா 2 பேருக்குமே ஒரு தொங்கு சட்டசபை வந்து அந்த சட்டசபையில இந்த நியூட்ரல் மற்றபடி வேற ஆளுங்க இருக்கவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சிருந்ததுன்னா உன்னோட ஒன்னும் பிரச்சனை இருக்காது. பட் இது 2 அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க, 3 அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. நின்னாங்க 3 அணியும் ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டாங்க. இதை பொறுத்தவரை இதுல 2 அணி வந்து ஏற்கனவே ஆட்சியில இருந்த அணி. அவங்கள பத்தி ஏகப்பட்ட அவங்க ஆட்சி சமயத்துல என்னென்ன தவறு நடந்தது, என்ன நடந்ததுன்னு பொதுமக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தது. இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறதுங்கிறது விஜய் தான். விஜய்க்கு வந்து முழு சப்போர்ட் கிடைச்சிருந்ததுன்னா இது முழுமையான விஜய் நினைக்கிற ஆட்சியை நடத்த முடியும். இப்ப அதுக்கு வந்து ஒரு சிரமம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இவங்களை வந்து இப்ப ஜனநாயகத்துல நம்ம வந்து பேசுறது வந்து கொள்கை அதெல்லாம் நிறைய பேசுவாங்க. நாங்க கொள்கைக்காக தான் இந்த கட்சியை நடத்துறோம், கட்சிக்கு இந்தந்த கொள்கை இருக்கு அப்படின்னு எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பிராக்டிக்கலா அது கிடையாது. பேரம் மட்டும்தான் இதையெல்லாம் முடிவு பண்ணுது. அப்போ குதிரை பேரம்னு சொல்றாங்க, அவரை வாங்கறதுக்கு முயற்சி பண்றாருன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க அல்டிமேட்டா என்ன வருதுன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தது அப்படின்னா,
ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சிருந்தா கூட இதை வச்சு என்ன பேரம் பேசலாம், நமக்கு என்ன லாபம் பண்ணலாம், இந்த அரசாங்கத்துல நம்ம என்ன இதுல பலனும் அடைய முடியும், இதுல பொருளாதார ரீதியா பலன் அடைய முடியுமா, இல்ல என்ன வேணாலும் நம்ம இந்த ஆட்சியில சாதகமா நமக்கு சாதகமா ஏதாவது பண்ணிக்க முடியுமா, நம்ம தவறுகளை மறைக்கிறதுக்கு, நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு, மற்ற எல்லாத்துக்கும் இந்த அரசு சாதகமா இருக்குமா, அதுதான் சூழ்நிலையே இப்போ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சரவை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களே சார். அமைச்சரவை பொறுத்தவரை அமைச்சர் இருந்தானே இல்லாட்டி வெளிப்படையான பேரம்ங்கிறது ஒண்ணும். வெளிப்படையா பேசுறது, எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, நாங்க உள்ள இருந்து ஆதரவு தர்றோம், வெளியில இருந்து ஆதரவு தர்றோம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா என்ன ஆகுதுன்னா, இதையெல்லாம் மீறி உள்ள ஒரு பேரம் நடக்குது இல்லையா, அது பொதுமக்கள் கவனத்துக்கு வர்றதே கிடையாது. ஏன் ஒரு கொள்கை ரீதியா இருந்தா இது ஒண்ணு. இன்னும் வேடிக்கையா ஒண்ணு, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அது கொச்சையா கூட இருக்கும். இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிஎம்கேயோட கூட்டணி அமைச்சு எலெக்ஷன்ல இருந்தாங்க, அதுல வெற்றி பெற்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம், ஆனா நாங்க டிஎம்கே கூட்டணியில தான் இருக்கோங்கிறது. இது நினைச்சு பாக்குறதுக்கே கேவலமா இல்ல? கல்யாணம் ஆனது புருஷன் வந்தா, ஆனா இவனோட தான் வாழ்வேன்னு இன்னொருத்தரோட சொல்ற மாதிரில இருக்குது. இது என்ன கேவலமான சூழ்நிலை? அப்ப இதுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு இவங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீணா போகும், அடுத்த எலெக்ஷன் வந்தா தப்பு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா, அது நடந்துக்கிற விதம் வேறவா இருக்கும். என்ன பண்ணணும்னா, எது சரியா இருக்கோ வெளிப்படையா சொல்லிட்டு நீங்க ஆதரிங்க, தப்பா இருந்ததுன்னா அதை திருத்திக்க சொல்லுங்க. முதல்ல அதுக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனா நாங்க ஆதரிப்போம், ஆனா அவங்க கூட்டணியில தான் இருக்குங்கிறது என்ன விசித்திரமான மனோநிலை. 2வது, கூட்டணிங்கிறது என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கு மட்டும்தான் கூட்டணி வைக்கிறாங்க. அப்ப ஓட் ஷேரிங்கிறது இவங்க ஓட்டு அவங்களுக்கு போகுது, அவங்க ஓட்டு இவங்களுக்கு போகுது. எந்த தொகுதியில அவங்க கூட்டணி கட்சிகள் நிக்குதோ அவங்களுக்கு மற்ற கட்சிகள் ஓட்டு போடுறாங்க, இந்த கட்சிக்கு மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. அப்படித்தானே ஜெயிச்சு வர்றாங்க. அப்படி வந்த பிறகு நாட்டினுடைய நலன் முக்கியம் அப்படின்னா வெளிப்படையா அறிவிச்சுட்டு, இந்தந்த திட்டங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர்றாங்களோ இந்த திட்டங்கள் அடிப்படையில நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அது கிடையாது. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்கு பர்சனல் ஸ்கோரை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதாவது எலெக்ஷன் சமயத்துல நம்மளை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, அப்ப நம்ம இந்த டைம் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இதுக்கு மேல எல்லாருக்கும் கனவு வருது. 107, 108 மெம்பர்ஸ்களை வச்சிருக்க, எம்எல்ஏக்களை வச்சிருக்க ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்கணும்னு ஒரு அவா இருக்கு. அது ஒரு வகையில நியாயமும் கூட. அடுத்தது 55 பேரு, 45 பேரு, ஒருத்தர் 2 பேரு, இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் இனிமே எலெக்ஷன் நிக்காத ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட கேட்பாரு போல இருக்கு, என்ன ஒரு இடைத்தேர்தல் நிக்க வச்சு என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்குவ அப்படின்னு கேட்பாங்க போல இருக்கு. இவ்வளவு கேவலமா ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம என்ன வேணாலும் சமாதானம் சொல்லலாம், அதெல்லாம் இல்ல எனக்கு தெரியாது, போவாது வராது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, பேரம் படியுதா, இதுல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த ஆதரவு கொடுக்கறது மூலம் என்ன பலனை அடைய முடியும், இதுதான் பொதுமக்களை பொறுத்தவரை இது நல்லாவே தெரியும். அதனால இந்த விஜய் 5 ஆண்டுகள் நிறைவு செய்யறது, ஆட்சியை நிறைவு செய்யறதுங்கிறது எதுல இருக்குன்னா இந்த காம்ப்ரமைஸ்ல தான் இருக்கு. இவங்களோட டிமாண்டுக்கு இந்த ஆட்சி ஒத்துக்குமா, எதுக்கு ஒத்துக்க முடியும், எதுக்கு ஒத்துக்க முடியாது. ஒரு விஜய் சொல்லியிருக்காரு, யாரும் நீ சம்திங் வாங்கக்கூடாது, வாங்கினா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அது இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு பொருந்துமா? தன்னோட கட்சி எம்எல்ஏக்கள் வெளியில போனா அவங்களை கட்சி தாவல் சட்டப்படி நீக்க முடியும். கூட்டணி கட்சி நாளைக்கே நான் ஆதரவு வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க, அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்களோட நிர்பந்தத்துக்கு பணிய வேண்டிய கட்டாயம் இந்த விஜய் சர்க்காருக்கு இருக்கு. அதையெல்லாம் மீறி இவங்க எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி, இப்போ விஜய் ஒரு கொள்கைன்னு வச்சிருக்காரு. கொள்கைன்னு வேண்டாம், கொள்கைங்கிறது எந்த கட்சிக்கும், பெரும்பாலான கட்சிகளுக்கு இல்ல, எல்லா கட்சிகளுக்குமே இல்ல. கொள்கைங்கிறது எப்படியோ கொள்ளையடிக்கணும், ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரே கொள்கை. அதனால அதை விட்டுருவோம். பட் கொள்கை தான் என்ன நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரோ அதை முழுமையா நிறைவேற்ற முடியுமான்னா நிறைவேற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம் தான் இதுல. ஏன்னா ஒவ்வொருத்தர் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க கட்சிக்குள்ள 1000 பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த 25 பேர் ஆதரவு கொடுத்ததுங்கிறது ஒரு வகையில இந்த பேரம் பேசும் இதை குறைச்சிருக்கு. இவங்களால பேரம் பேச முடியாது. இப்ப அந்த 25 பேர் இவங்க இல்லைன்னா 25 பேர் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் கூட ஒரு கட்சி தன்னுடைய எம்எல்ஏக்கள் முழுமையா மெஜாரிட்டி கிடைச்சு ஆட்சி அமைச்சா மட்டும்தான் அந்த கட்சியினுடைய
என்ன நோக்கமோ என்ன கொள்கைன்னு சொல்லிக்கிறாங்களோ அந்த சோ கால்டு கொள்கைப்படி ஆட்சி நடத்துறாங்களாங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும். இப்போ ஒரு விசித்திரமான ஜந்து இது. என்ன மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஒரு ஆட்சியை நடத்தணும். அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணா 5 வருஷம் ஓட்டலாம், இல்ல அப்படின்னா கஷ்டம் தான் இது. சார், திமுக ஆட்சி நிறைவடைஞ்சு இப்ப புதிய ஆட்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வச்சுட்டு போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்ப புதுசா பதவியேற்றிருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. இது எப்படி 10 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா சார்? எப்படி சார் இது பாக்குறீங்க? இவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே இவர் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும், உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. இதே இப்ப டிஎம்கே ஆட்சி இருந்த போது ஆட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க மகளிர் உரிமை தொகை எதுவும் கொடுக்கல. அந்த எலெக்ஷன் வரும்போதுதான் இது எல்லாமே செஞ்சாங்க. இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது 1 வருஷத்துக்கு முன்னதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் கூட இது வந்து இவங்களுக்கு வந்து தகுதியுடைய மகளிருக்கு தான் கொடுப்போம். இது என்ன தகுதி, எப்படி வந்து இதை டிசைட் பண்ணாங்கிறது தெரியல. இப்ப நிறைய பேப்பர் செய்திகள்ல என்ன வருதுன்னா, ஊடகங்கள்ல செய்தி என்ன வருதுன்னா, ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்காங்கன்னா வாடகை அந்த வீட்டோட ஓனருக்கு 1000 ருபீஸ் வருது, ஆனா குடியிருக்க எங்களுக்கு வரலன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இவங்க எந்த தகுதியுமே நிர்ணயம் பண்ணல. இதுக்கு ஒரு தகுதின்னு இன்னும் நிர்ணயம் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கான விவரங்கள் எதுவும் அரசாங்கத்துல இல்ல இது வரைக்கும். இப்ப சென்சஸ் எடுக்கும் போது கூட இவங்க வந்து ஒரு வினோதமான ஒரு இதெல்லாம் கேட்டகரி எல்லாம் அதுல வச்சிருக்காங்க. பைக் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடையாதுன்னு ஒரு கேட்டகரி, ஒரு குவாலிபிகேஷனை பிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஒருத்தர் வேலைக்கு போகணும், வீட்டு வேலைக்கு போகிற அம்மா கூட ஒரு 4 வீட்டுல வேலைக்கு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஒரு 5000 ரூபாய் இல்ல 2000 ரூபாயில எவ்வளவு குறைச்சலான வகையிலயோ ஒரு 2 வீலர் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப 2 வீலர் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுதான் குவாலிபிகேஷன் சொல்ல முடியுமா? இன்னொருத்தருக்கு பல கோடி அதிபதி இருக்கும், அவங்களுக்கு வந்து 2 வீலர் கூட இல்லாம இருக்கலாம். அது வேற பிரச்சனை. ஏன்னா முதலமைச்சரே தானே சொல்லியிருக்காரு எனக்கு கார் கூட இல்லைன்னு. அதெல்லாம் நம்ம நம்பிட்டு தானே இருக்கோம். அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னாரு, என் பேர்ல ஒரு கார் கூட இல்ல அப்படின்னு. அப்ப அவருக்கு எலிஜிபிலிட்டி வருமா? அது மாதிரி இதுக்கு என்ன கேட்டகரி, இவங்களோட இன்கம் கேட்டகரியா இல்ல வேற என்ன கேட்டகரிங்கிறதே இவங்க பிக்ஸ் பண்ணல. முதல்ல கேட்டதுக்கு 10 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா 2011-12 ஒரே 1 லட்சம் கோடி தான் கடன் வந்திருக்கு. இப்படி படிப்படியா உயர்ந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்த போது 2020-21 4.880 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இந்த 5 வருடத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஏறி இருக்கு. இந்த 5 லட்சம் கோடி கடன் எதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு தனிநபர் ஒரு வீடு வச்சிருக்காருன்னா, வாடகை வீட்டுல குடியிருக்காரு, அவரு ஒரு 5000 ரூபாய் வாடகை கொடுக்குறாரு, இல்ல 10,000 வாடகை கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு லோன் போட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணி முதல்ல வீடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதை அந்த தேவைகள் தானே பண்ணுவாங்க. எனக்கு தேவை வண்டி வேணும், பையன் படிக்கணும்னா படிக்க வைக்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கணும், வேற ஏதாவது எதிர்பாராத செலவு வந்ததுன்னா என்ன பண்றது, இல்ல அதுல அந்த சமயத்துல கடமைங்கிற கெப்பாசிட்டியாவது இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செலவு பண்ணுவோம். ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் வந்ததுன்னா உடனே பசங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கறதோ இல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற வேலையிலயோ நம்ம இறங்குறது இல்ல. அந்த அதுல வந்து அவனுக்கு சந்தோஷம் இருக்குன்னா கூட எதிர்கால சந்தோஷம் என்ன தேவை, எதிர்காலம் இந்த நாட்டுக்கு அவன் வளர்றதுக்கு இன்னும் அடுத்த வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போகணும், அவனுக்கு வந்து ஒரு குவாலிஃபை பண்ணிக்கணும், இல்ல அவனுக்கு ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கும். எந்த ஒரு குடும்ப தலைவனா இருந்தாலும், எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும், தனி நபர் யாரா இருந்தாலும், இப்ப நீங்களா இருந்தாலும் அதுதான் நினைப்பீங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் யாரா இருந்தாலும், எனக்கு திடீர்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா 1 லட்சம் ரூபாய் நம்ம சூறையாடுவோம், அதாவது ஜாலியா வந்து செலவு பண்ணுவோம், ஊட்டி போய் ஒரு 10 நாள் தங்கி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு யாரும் திட்டம் போடுறது கிடையாது. அது மாதிரி திட்டம் போடுறது இல்லை. ஆனா அரசாங்கம் அதை திட்டம் போட்டா அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்கணும், மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 2 மாசத்துக்கு 1 ரூபாய். அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தினதுலயே எவ்வளவு வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. குடி தப்புன்னு சொல்றோம், டாஸ்மாக் கடையில எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாருங்க. நீங்க பக்கத்துல இருக்க காரைக்கால்ல 130 ரூபாய் 130 ரூபாய் விற்கிற சரக்கு இங்க 170 ரூபாய் எம்ஆர்பி. இந்த எம்ஆர்பி டிஃபரன்ஸ் 40 ரூபாய் 50 ரூபாய் யாருக்கு போகுது? இந்த எம்ஆர்பி டிஃபரன்ஸ் யாருன்னா இவங்க இந்த இந்த சாராய ஆலைகள் யார்கிட்ட இருக்கு? இவங்கள்ட்ட தான், அரசாங்கத்துக்கிட்ட தான். அரசாங்கம் வங்கம் வகிக்கிற, அரசாங்கத்தை நடத்துற நபர்கள்ட்ட தான் இருக்கு. ஆக மொத்தத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 5 லட்சம் கோடியை வாங்கி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இதை இலவசமா கொடுத்து ஓட்டு வாங்கி இது ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிடுது.
5 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டியது, கடன் வாங்கி இவங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டியது, மாதம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது, இலவசங்கள் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது, இந்த இலவசங்களை கொடுத்து மறுபடியும் ஓட்டு வாங்க வேண்டியது, மறுபடியும் கொள்ளையடிக்க வேண்டியது, மறுபடியும் இலவசம் கொடுக்க வேண்டியது. இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. பொதுமக்கள் நார்மலா எனக்கு 1000 ரூபாய் நீ கொடுக்க வேண்டாம், என் பையனுக்கு வேலை வாய்ப்பு கொடு. ஏன்னா இப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னா எந்த பையனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியல. ஏன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை பண்ணிட்டு பிரைவேட்டா வளர்த்து விடுறாங்க. கல்வி மருத்துவம் எல்லாமே பிரைவேட் கிட்ட போயிடுச்சு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க தலைவலின்னு போனா கிட்டத்தட்ட சாதாரணமா அதுக்கு ஸ்கேன் எடுத்து எல்லா டெஸ்ட் எடுத்து 10,000 ரூபாய் பில்லோட வெளியில அனுப்புறாங்க. இதையெல்லாம் சரி பண்ணணுங்கிற எண்ணமே அரசாங்கத்துக்கு கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு 1000 ரூபாய் வந்தா போதும் அப்படின்னு இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாயினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க போய் பார்ப்பாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்ல, இது டாக்டர்ஸ், ப்ராப்பர் டாக்டர்ஸ் இல்ல, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல. அதைத்தான் நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கம் என்ன எழுதியிருந்தா, நம்ம இதழிலேயே ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம். இதுக்கு இப்ப பிரீமியம் கட்டுறாங்க. இதுக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்குன்னு அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸ் பிடிக்கிறாங்க. இது பூரா தனியாருக்கெல்லாம் மடை மாத்தி விடுறாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணா? இந்த மாதிரி இப்ப 5 லட்சம் கோடி வாங்கினவங்க எய்ம்ஸ் எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த 5 லட்சம் கோடியை வச்சு ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒரு பெட்டர் ஹாஸ்பிட்டல் கட்டினா ஃப்ரீ மெடிக்கல் கிடைச்சிட்டு போயிடும் அவங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் முக்கியம் இல்ல, ஃப்ரீ படிப்பு கிடைக்கும். இது இந்த 1000 ரூபாய் முக்கியம் இல்ல. இதை எப்ப மக்கள் உணர்றாங்களோ அப்பதான் நம்ம பண்ண முடியும். நம்ம இதுல இத நம்ம முடிவெடுக்க முடியும். ஏன்னா இப்ப நீங்க புள்ளி விவரங்கள் படி என்ன வருதுன்னா, அரசு செலவு பண்றது இந்த மாதிரி செலவுகளுக்கு, முக்கியமான செலவுகளுக்கு எவ்வளவு பண்றாங்க, மற்றபடி இந்த இலவசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, அதை நம்ம பார்த்தோம்னாலே நம்ம அதனோட விளைவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு எஜுகேஷன் எவ்வளவு செலவு பண்றாங்க? எஜுகேஷனுக்கு 57,000 கோடி செலவு பண்றாங்க. இது எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர்ஸ் கொடுக்குற சம்பளம் எல்லாம் சேர்த்து. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 35,000 கோடி கிட்டத்தட்ட. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 28,000 கோடி. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். இது மாதிரி ஹெல்த்துக்கு 22,000 கோடி மட்டும்தான் செலவு பண்றாங்க. ஹைவேஸுக்கு 21,000 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 14,412 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 25-26 பட்ஜெட்ல, எஸ்டிமேட்டட் பட்ஜெட்ல 14,412 கோடி ரூபாய். இது வெறும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. இப்ப விஜய் சொல்றபடி 2,500 ரூபாய் கொடுக்கணும்னா எவ்வளவு வரும்? இதே போல 14 28 ஒரு 35,000 கோடிக்கு மேல, 40,000 கோடிக்கு மேல வந்துரும் அது இந்த மகளிர் உரிமை திட்டம்ங்கிறது. அதுக்கு அடுத்தது புதுமை பெண் 512 கோடி, 512 கோடி. தமிழ் புதல்வன் 492 கோடி. இதெல்லாம் ப்ரொவைடிங் லேப்டாப் 2,000 கோடி கொடுக்குறாங்க. இந்த லேப்டாப் கொடுக்கறதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட், யாருக்கு டிசர்வ் ஸ்டூடெண்ட், யாரு லேப்டாப் வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கறது சரி. அது ஆனா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், லேப்டாப் தேவையில்லாத ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு, இந்த இலவச திட்டங்கள்ல என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க பொதுமக்கள் சாதாரணமா இதை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு நீங்க ஒரு பொருளை வாங்குனீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு விலை இருக்கும். ஒரு பொருள் 100 ரூபாய் அப்படின்னா, நான் இதுல ஒரு 500 பொருள் வாங்கிக்கிறேன் சேர்த்து அப்படின்னா 80 ரூபாய்க்கு கொடுப்பான் அவன். எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து குறைச்சு கொடுப்பாங்க. யூஸ்வலா அதுதான் வழக்கம். அப்போ இவங்க டோட்டலா வாங்கி லேப்டாப் வாங்குறதுல இதுல ஒரு பணம், இது எல்லாத்துலயுமே தனக்கு என்ன லாபம் கிடைக்குதுங்கிறது தான் இதுல முக்கியமே தவிர, ஹோல்சேல். ஆமா, ஹோல்சேல்ல வாங்குறாங்க. அது இல்லாம இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி குறைக்கிறதுங்கிறது வேற இருக்கு. அப்போ இப்ப நீங்க எம்ஆர்பி பிரைஸை விட ஒரு லேப்டாப்ல எவ்வளவு லாபம் கிடைக்கும், அந்த லாபம் எங்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை. ரெண்டாவது, இது தேவை உள்ளவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால, மகளிர் உரிமை திட்டம்ங்கிறது மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்களுக்கு இபி எக்ஸ்பென்சஸ் மாசம் ஒரு 500 ரூபாய் அது மாதிரி அதிகமா ஏத்திடுறாங்க. ஏன்னா இப்ப எல்லா ஸ்லாபையும் ஏறி போச்சு, எல்லாருக்கும் தெரியும். எல்லா விலையும் ஏறி போச்சு. அந்த மாதிரி சமயத்துல அதையெல்லாம் வாங்கிட்டு நம்மள்ட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாயை புடுங்கிக்கிட்டு 1000 ரூபாயை கொடுத்து நம்மளை சமாதானப்படுத்துறத, இதை மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் சரியா இருக்கும். இப்போ இந்த விஜய் இந்த சூழல்ல சிக்க கூடாதுங்கிறதா நம்மோட இப்ப ஆதங்கம். ஏன் அப்படின்னா, வந்தோடனே 2,500 எங்க அப்படின்னு கேக்குறாங்க.
இது ஏன் இதெல்லாம் நீ சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு. ஒரு அரசு, நேர்மையான அரசு என்ன பண்ணிருக்கணும் தான், லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு இந்த இலவசங்களை எல்லாம் முற்றிலுமாக நிறுத்திட்டு அந்த மக்களுக்கு தேவையான விலைவாசி ஏறாம குறைந்த அளவுல அந்த பயன் வந்து அந்த அதுல கிடைக்கிற பயன் வந்து பொதுமக்களுக்கு நேரடியா போய் சேரணும். 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அதை விட அதிகமா உங்கள்ட்ட இருந்து உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 1500 ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் 500 ரூபாய் வச்சுக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாதான், அடிப்படை உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் ஒவ்வொரு அரசும் வரும்போது என்ன இலவசம் கொடுக்கும், ஃப்ரிட்ஜ் கொடுக்குமா, டிவி கொடுக்குமா, எதுக்கு தேவை அது? நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பிராண்டை நீங்க போய் வாங்க முடியும். உங்களுக்கு தேவையான பொருள் எதுவோ அதை நீங்க முடிவு பண்ண முடியும், நீங்க போய் வாங்க முடியும். அதுக்கான வாங்கும் திறனை மட்டும்தான் அரசு செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப பழைய பழமொழி சொல்லுவாங்க, மீனை நேரா கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு நேர்மையான அரசு செய்யும் வேலை. இதை பண்ணல அவங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொரு அரசும், எதிர்கட்சிகளும் சரி, இப்ப வரப்போற அரசும் திரும்ப திரும்ப இலவசமா நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கு வந்து எண்டு எங்க இருக்கு? நான் கூட விளையாட்டா சொல்லிட்டு இருந்தோம், நாங்க இனிமே வந்து நாங்க வரும்போது 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்றோம், வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றோம். ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அப்ப நம்ம கூட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்றோம், ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் குவார்டர் ஃப்ரீ. அப்புறம் வேற ஏதாவது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேற ஏதாவது, அதுவும் கூட அரசாங்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எதிர்காலத்துல அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயிக்க முடியலன்னா எதை வேணாலும் சொல்லுவாங்க. அப்புறம் லாட்டரி சீட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட், டான்ஸ், அது இது மாதிரி ப்ரோக்ராம், இது மாதிரி வச்சுட்டா மக்கள் எல்லா நேரமும் போதையிலே இருப்பான். இப்ப சாராயம் குடிச்சிட்டு போதையில இருக்க மாதிரி எல்லா நேரமும் போதையில இருப்பான், ஓட்டு போட்டுருவான். நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம அள்ளி கோடிகள்ல குதிச்சுக்கிட்டு அவங்களுக்கு இது மாதிரி பிச்சை, எலும்பு துண்டு பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கு ஏதாவது ஒரு அரசு ஆரம்பிச்சுக்கணும். அதை இலவசத்தை நாங்க நிறுத்துறோம், ஆனா மக்களுக்கு நாங்க பணி செய்யறோம் சரியா, அதை 5 வருஷத்துல செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டா நிச்சயமா மக்கள் வந்து அவங்களை ஏத்துக்குவாங்க. அதை இந்த விஜய் அரசு செய்யணும். கல்வியை இலவசமா கொடுக்கணும், மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும், இது மாதிரி அவசியமான தொழிற்சாலைகளை அதிகப்படுத்தணும். இது மாதிரி அதாவது வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இவங்க கவனம் செலுத்தணும். இலவசம் கொடுக்கறத கம்ப்ளீட்டா முழுமையா நிறுத்திடுங்க. கொஞ்ச நாளைக்கு திட்டுவாங்க, இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2500 கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப வந்து விஜய் சொல்லியிருக்காரு, நான் வெள்ளை அறிக்கை பினான்சியல் ஸ்டேட்டஸை பார்க்க போறேன்னு. பினான்சியல் ஸ்டேட்டஸை பாருங்க, மக்களுக்கு ஓப்பனா சொல்லுங்க, இவ்வளவுதான் இருக்கு, உங்களுக்கே ஆப்ஷன் சொல்லுங்க. 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணுமா, இல்ல உங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணுமா, எது உங்களுக்கு தேவை, அதை சொல்லுங்க, அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லணும். நன்றி சார். நன்றி.